பரபரப்பானது. சென்னை அப்போலோ மருத்துவமனை. காரணம், இந்திரா காந்தி வந்து கொண்டிருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அப்போதைய முதலமைச்சர் எம்.ஜி.ஆரை பார்ப்பதற்காக. இது நடந்தது இந்திரா காந்தி எம்.ஜி.ஆர் ஆட்சி காலத்தில். அன்றைய முதலமைச்சர் எம்.ஜி.ஆர் திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் அப்போலோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். அது எந்த வருடம் ஜான்? அக்டோபர் 1984. உடனே டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு விரைந்து வந்தார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. அதுவரை எம்.ஜி.ஆரை பார்க்க யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. ஆனால் இந்திரா காந்தி அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தவுடன் நேரடியாக சென்று கண்ணாடி கதவு வழியாக எம்.ஜி.ஆரை பார்க்க அனுமதிக்கப்பட்டார். அதிர்ந்து போனார் இந்திரா. ஐசியூவில் அந்த பரிதாப கோலத்தில் எம்.ஜி.ஆரை பார்த்தவுடன் இந்திரா காந்தியின் வாயிலிருந்து தன்னை அறியாமல் இந்த வார்த்தைகள், இஸ் தட் எம்.ஜி.ஆர்? ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட். அருகில் இருந்த ஜானகி அம்மையார் கைகளை பிடித்துக்கொண்டு இந்திரா காந்தி சொன்னாராம், கவலைப்படாதீர்கள், இவரை காப்பாற்றுவது இந்த நாட்டின் கடமை, என்னுடைய கடமை. இப்படி சொன்னதோடு நிறுத்திக்கொள்ளாமல் செயலிலும் இறங்கினார் இந்திரா காந்தி. அடுத்த நாளை பிரதமரின் சிறப்பு விமானத்தில் அமெரிக்காவிலிருந்து மருத்துவர்கள் அப்போலோவுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். மேலும் இந்திரா காந்தியின் ஏற்பாட்டின் பேரில் ஏர் இந்தியா போயிங் விமானம் ஒன்று சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 24 மணி நேரம் தயாராக எம்.ஜி.ஆருக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அவசரமாக மருத்துவர்களை அழைத்து வருவதற்கும் தேவைப்பட்டால் எம்.ஜி.ஆரை வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைத்து செல்வதற்கும் தயாராக இருக்க சொல்லி உத்தரவிட்டு இருந்தார் இந்திரா காந்தி. எம்.ஜி.ஆரின் உடல்நிலை இன்னும் மோசமாகவே 5/11/1984 அன்று ஏற்கனவே இந்திரா காந்தி ஏற்பாடு செய்து வைத்திருந்த தனி விமானம் மூலம் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் எம்.ஜி.ஆர். சிகிச்சை முடிந்து இந்தியா திரும்பி வந்தார் எம்.ஜி.ஆர். ஆனால் இதையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த இந்திரா காந்தி அப்போது உயிரோடு இல்லை. 1984 அக்டோபர் 31 காலையில் கண்ணிமைக்கும் வேளையில் நடந்துவிட்டது அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம். இந்திரா காந்தி தன் சொந்த பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். உலகமே அந்த செய்தியை உடனே அறிந்து கொண்டு விட்டாலும் எம்.ஜி.ஆரிடம் மட்டும் அதை சொல்லாமல் மறைக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் தவித்தார்கள் மருத்துவர்கள். ஏனென்றால் இந்திரா காந்தி இருந்த அந்த வேளையில் தான் எம்.ஜி.ஆருக்கு உயிரோடு போராடி கொண்டு தீவிர சிகிச்சையில் இருந்தார். அந்த வேளையில் இந்த செய்தி அவரிடம் சொல்லி அதை தாங்க முடியாமல் எம்.ஜி.ஆர் உயிருக்கு ஆபத்து ஏதும் ஏற்பட்டு விடக்கூடாது என அஞ்சினார்கள் மருத்துவர்கள். அடுத்த சில நாட்களில் அமெரிக்காவில் மார்டஸ் நீரகம் பொருத்தப்பட்ட எம்.ஜி.ஆரின் உடல் நிலையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு தான் தயக்கத்துடன் மெல்ல மெல்ல இந்திரா காந்தியின் மரண செய்தியை எம்.ஜி.ஆரிடம் சொன்னார்கள் அதிகாரிகள். அதை கேட்டவுடன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார் எம்.ஜி.ஆர். உடனடியாக இந்திரா காந்தியின் இறுதி ஊர்வல காட்சியில் வீடியோக்களை கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டார். வீடியோ ஓட ஓட எம்.ஜி.ஆரின் விழிகளில் கண்ணீர் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. எதற்கும் கலங்காத எம்.ஜி.ஆர் இந்திரா காந்தியின் இறுதி ஊர்வல காட்சிகள் அடங்கிய அந்த வீடியோவை பார்த்துவிட்டு சிறு குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுதார். தன் உயிரை காப்பாற்ற டெல்லியிலிருந்து ஓடோடி வந்த இந்திரா காந்திக்கு நன்றி சொல்ல எம்.ஜி.ஆர் உள்ளம் துடிக்கிறது. ஆனால் இந்திரா காந்தி இப்போது உயிரோடு இல்லை. பக்கத்தில் இருப்பவர் யாரிடமாவது இதை சொல்லிவிட்டு அழலாம் என்று நினைத்தால் பக்கவாத்தால் பாதிக்கப்பட்ட எம்.ஜி.ஆருக்கு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மௌனமாக தனக்குள் அழுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் எம்.ஜி.ஆரால்? வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். 4 பேருக்கு நன்றி. இன்று